ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். பிரம்மோற்சவம் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் டிடிடியில் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு அன்னமய பவனில் பிரம்மோற்சவத்து செக்யூரிட்டி ரிலேட்டடாக மீட்டிங் நடந்தது. அதில் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. கமாண்ட் கண்ட்ரோல் ரூம் மூலமாக திருமலாவில் பல ஏரியாவில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலமாக செக்யூரிட்டி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். முதல் நாள் ஆந்திர பிரதேஷ் சிஎம் வஸ்திரம் கொடுக்க வர்றப்போ செக்யூரிட்டி வலுவாக இருக்கணும். முக்கியமான வாகன சேவா அப்போது கருட சேவா, பெத்த சேஷ வாகன சேவா, ரத உற்சவத்தப்பெல்லாம் மேலும் செக்யூரிட்டியை வலுப்படுத்தணும். பக்தர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் கேலரியில் உட்காந்து வாகன சேவா பார்க்க வர்றப்போ பார்த்துட்டு வெளியில் போகிறப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிரம்மோற்சவத்தப்போ அதிக பக்தர்கள் சுவாமி தரிசனம் பார்க்க வருவாங்கங்கிறதுனால பார்க்கிங் ஏரியா கூட தனியாக ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் சாயந்தரம் 4 மணி போல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பெரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் நாளைக்குண்டான டோக்கன் கொடுத்தாங்க. 21,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. காலையில் 3 மணி ஸ்லாட் கூட அவைலபிளாக இருக்குது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. தனி கவுண்டரில் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்பீக்கரில் கூட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஸ்ரீவாரிமேட்டோட திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இன்றைக்கு 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 4,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. டோக்கன்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க. ஹெவி க்ரௌடு மாதிரி திருமலாவில் இல்லை. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கூட சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு 8 மணி நேரம் தான் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 தர்சனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்சனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்சனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா நம்ம ஸ்ரீவாரிமெட் வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200 படிக்கிட்ட ஸ்கேன் பண்ணிக்கணும் அந்த டோக்கனை காட்டி. அப்போ தான் தர்சனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. ஒரு தடவை திவ்ய தர்ஷன் டோக்கனோ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோ வாங்கிட்டு இன்னொரு முறை வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. தினமும் திருமலாவில் ஆஃப்லைன் ரூம்ஸ் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் டிடிடியோட ரூம்ஸ் கொடுக்குறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்சனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 70,353 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.65 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,636 பேர். அலிப்பெரி ஆர்ச்சு கிட்ட பிற மதத்தை சேர்ந்த ஏதோ சுவாமி படம் இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கும் போல இருக்குது. அது ஃபேக், அப்படி எதுவும் இல்லை அப்படின்ட்டு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தர்சனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க இல்லை வேறு எந்த டிக்கெட்லேயோ தரிசனம் பார்க்க போகிறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.